இந்த வீடியோவில் நம்ம ஆன்கோயிங் ஐபிஓஸான ஃப்ராக்டல் அனலிட்டிக்ஸ் ஐபிஓ மற்றும் ஐஇ ஃபினான்ஸ் ஐபிஓ இந்த ரெண்டு ஐபிஓக்குள்ள எந்த ஐபிஓ பெஸ்ட்டான ஐபிஓ, எந்த ஐபிஓவில் லிஸ்டிங்கின் சான்சஸ் வந்து ஹையராக இருக்கும் போன்ற விஷயங்களை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட் இந்த ரெண்டு ஐபிஓலையுமே வந்து பார்த்தீங்கன்னா போத் ஃப்ரெஷ் இஷ்யூவும் இருக்குது, ஆஃபர் ஃபார் சேல் இருக்குது. ரெண்டுமே வந்து ரெண்டு ஐபிஓலையும் வந்து இருக்குது. இதில் ஃப்ராக்டல் ஐபிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் இஷ்யூ சைஸ் 2834 கோடியாக இருக்குது. இதில் அதிகமாக ஆஃபர் ஃபார் சேல் தான் இருக்குது. 1810 கோடிக்கு ஆஃபர் ஃபார் சேல் தான் இருக்குது. 1023 கோடிக்கு தான் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ இருக்குது. ஸோ மேஜராக வந்து ஆஃபர் ஃபார் சேல் தான் இருக்குது. அந்த 1023 கோடி மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்காக போக போகுது. இங்கே ஐஇ ஃபினான்ஸ் ஐபிஓவில் வந்து 1010 கோடி வந்து டோட்டல் இஷ்யூ சைஸாக இருக்குது. ஸோ அந்த ஐபிஓட பாதி தான் வந்து இந்த ஐபிஓட டோட்டல் இஷ்யூ சைஸாக இருக்குது. இங்கே ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா 710 கோடி, அதாவது மேஜரான போர்ஷன் வந்து கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்கு தான் போக போகுது. 710 கோடி வந்து ஃப்ரெஷ் இஷ்யூவாக இருக்குது. 300 கோடி தான் வந்து அந்த ஷேர்ஸை விற்பனை பண்ணக்கூடிய அவங்க ப்ரொமோட்டர்ஸ்க்கு போய் சேரப்போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து ஐஇ ஃபினான்ஸ் வந்து ஒரு என்பிஎஃப்சி, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனின்னு சொல்லக்கூடிய ஒரு என்பிஎஃப்சியாக இருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க பிஸ்னஸ். இவங்க வந்து செக்யூர்ட் மற்றும் அன்செக்யூர்டு லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஃப்ராக்டல் ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு குளோபல் ஏஐ என்டர்பிரைஸாக இருக்காங்க. ஸோ வந்து 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு 20 இயர்ஸ்க்கு மேலே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ ஃபினான்ஷியல்ஸுக்கு போயிடுவோம். ஐஇ ஃபினான்ஷியல்ஸோட நிறுவனத்தோட ஃபினான்ஷியல்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு இவங்களோட டோட்டல் இன்கம், வருவாய், ரெவன்யூ எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 2023 செப்டம்பர் 2025 வரைக்கான டேட்டா நம்மகிட்ட இருக்குது. இதில் ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்லேயும் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து இவங்களோட ரெவன்யூ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. 2023 643 கோடியாக இருந்த இவங்களோட ரெவன்யூ 2024 ஃபினான்ஷியல் இயரில் 1071 கோடியாக உயர்ந்திருக்கு. 2025 1500 கோடியாக வந்து உயர்ந்திருக்கு நம்மளால் பார்க்க முடியுது. ப்ராஃபிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்லையும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டாக நம்மளால் பார்க்க முடியுது. 2023-24 வந்து ஒரு ஹியூஜ் ஜம்ப் வந்து இவங்க ப்ராஃபிட்டில் நம்மளால் பார்க்க முடியுது. 24-25 பார்க்கும்போது ஒரு மைன்யூட்டான ஒரு ப்ராஃபிட் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. பட் அதே சமயம் இவங்க கடன்கள் பார்க்கும்போது கடன்களும் வந்து ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்லையும் பயங்கரமாக உயர்ந்துக்கு நம்மளால் பார்க்க முடியுது. செப்டம்பர் 30, 2025 படி இவங்களோட கடன்கள் 5218 கோடியாக இருக்குது. ஸோ இது வந்து இவங்களோட கடன்கள் வந்து கவலையளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. இப்போ இவங்க கீ பேராமீட்டர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். 2025 மார்ச் 31 வரைக்கும் பார்க்கும்போது இவங்களோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 12.12% இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 2.73 இருக்குது. எனிதிங் அபவ் 1 வந்து ஹை தான். இவங்க வந்து 2.73 மிகவும் கவலை அளிக்கக்கூடிய வகையில் இருக்குது இவங்களோட கடன்கள், டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. இவங்களோட ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து 1.71 இருக்குது. இப்போ இவங்களோட பியர் கம்பெனிஸஸ் கூட பார்க்கும்போது ஐஇ ஃபினான்ஸ் வந்து ஒரு மாட்ரேட்டான பொசிஷனில் தான் இருக்காங்க. ஸோ இவங்க பியர் கம்பெனிஸோட பெட்டராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது. போத் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க்லையும் சரி, பிஇலையும் சரி, ப்ரைஸ் டு புக் வேல்யூலையும் சரி, இவங்க வந்து ஒரு மாட்ரேட்டாக தான் இருக்காங்க. இப்போது ஃப்ராக்டல் ஐபிஓவோட ஃபினான்ஷியல்ஸ்க்கு வந்து வருவோம். இந்த நிறுவனத்தோட ஃபினான்ஷியல்ஸில் இவங்களோட ரெவன்யூ, டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்லையும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு தான் வந்திருக்கு. பட் 2024 ப்ராஃபிட்டில் இவங்க வந்து அடி வாங்கிக்க நம்மளால் பார்க்க முடியுது. 2023 194 கோடியாக இருந்த இவங்க ப்ராஃபிட் 2024 லாஸ்ட் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் 2025 வந்து பயங்கரமாக வந்து ஜம்ப் இவங்க ப்ராஃபிட்டில் பார்க்க முடியுது. 220 கோடியாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க ப்ராஃபிட் உயர்ந்திருக்கிற நம்மளால் பார்க்க முடியுது. இவங்க கடன்கள் வந்து பார்த்திங்கன்னா 2023 மார்ச் 31 325 கோடியாக இருந்திருக்கு. பட் 2025 செப்டம்பரில் வந்து அது 274 கோடியாக வந்து குறைஞ்சிருக்கிற நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ இவங்க கீ பேராமீட்டர்ஸில் பார்க்கும்போது இவங்களோட ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் வந்து 12.6% ஆகும். பேட் மார்ஜின் 8% இருக்கும். ஒரு தின்னான பேட் மார்ஜின் தான். எபிடா மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 14.4% இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ 8 டைம்ஸ் ஹையர் தான் அந்த புக் வேல்யூவாக இருக்குது. இப்போ இந்த ரெண்டு நிறுவனங்களோட ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த ரெண்டு நிறுவனங்களோட ஃபினான்ஷியல்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் இல்லை. குறிப்பாக வந்து ஐஇ ஃபினான்ஷியல்ஸோட டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 2க்கு மேலே இருந்தது. இவங்க ஒரு என்பிஎஃப்சிங்கிற காரணத்தினால ஸோ பயங்கரமான ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போது இந்த நிறுவனங்கள் ரெண்டு நிறுவனங்களுக்கும் எந்த அளவுக்கு இன்வெஸ்டர்ஸ்கிட்ட வரவேற்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துருவோம். ஃப்ராக்டல் ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது ஃபஸ்ட் டே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி 2வது நாள் மிடில் வந்து நான் அந்த டேட்டாவை ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து 0.03 சுத்தமாகவே வந்து இந்த ஐபிஓக்கு தற்போது வரைக்கும் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து எந்த ஒரு பெருசாக வரவேற்பே இல்லை அப்படிங்கிறத தான் வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டா நம்மளுக்கு காட்டுது. ஸோ அதே சமயம் ஐஇ ஃபினான்ஷியல்ஸும் வந்து அதே மாதிரி தான் 0.14 தான். ஸோ இந்த நிறுவனத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வரவேற்பு ரீட்டைல் கோட்டாலையும் கிடையாது. QIB இன்வெஸ்டர்ஸ் வந்து 0.14 டைம்ஸ் தான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. ஸோ இது ரெண்டு நிறுவனங்களும் வந்து பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் தற்போது வரைக்கும் ஆகலை. ஸோ இதன் காரணமாக இந்த ரெண்டு நிறுவனங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
ஸோ லிஸ்டிங் கெயின்காக கன்சிடர் பண்ணுறீங்கன்னா இந்த ஐபிஓவில் பெரிய லிஸ்டிங் கெயின் எதுவும் கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஐபிஓக்கில் அலாட்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. ஏன்னா ஃபுல்லி சப்ஸ்கிரிப்ஷன் தற்போது வரைக்கும் ஆகாத காரணத்தினால நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஒருவேளை உங்களுக்கு இந்த செக்டார்ஸ் பிடிச்சிருந்தாலோ இல்லை இந்த நிறுவனத்தை நான் லாங் டேர்ம் கன்சிடரேஷனுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுனாலோ நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். மேபி வந்துட்டு இங்கே ஃப்ராக்சரல் ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு தோணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கீங்கன்னா பெட்டராக அவங்க ஃபினான்ஷியல்ஸை கன்சிஸ்டண்ட்டாக ட்ராக் பண்ணிவிட்டு கன்சிடர் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து அவங்க 2024 வந்து ஒரு லாஸும் வந்து போஸ்ட் பண்ணி வைக்கிறத வந்து யாரும் மறந்துட வேண்டாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.